ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி களி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூட களிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ராகி களிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 கப் அளவுக்கு ராகி இன்ஸ்டன்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ராகி பவுடரை போட்டு கலர ஆரம்பிச்சிடலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பீட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் போட்டு நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கரண்ட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணி செய்கிறதுனால நமக்கு மாவு வந்து கெட்டி பிடிக்காது, அடி பிடிக்கிற பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நேரம் நம்ம கை வலிக்க இந்த மாதிரி கிளற வேண்டிய அவசியம் கிடையாது. பீட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கை வலிக்காமல் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் போல் இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். மூடி எடுத்துட்டு பாருங்கள், நமக்கு களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டியில் எடுத்து கையை தண்ணியில் கொஞ்சமாக நனைச்சிட்டு கையில் போட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வாங்க சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்த விட நான்வெஜ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ராகி களியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதே மெத்தடில் தான் செய்வீங்க. ப்ளஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.